நேர்களை வணக்கம். நான் உங்கள் மாஸ்டர் சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு உடனடியாக அப்படியே பெரம்பூரில் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணார். அப்புறம் திருச்சி கிழக்கு அவர் இரண்டாவதாக நிற்கக்கூடிய தொகுதியான அங்கேயும் பிரச்சாரம். எப்படி பார்க்குறீங்க? பிரச்சாரம் ஒன்றரை பிரச்சாரம் தான். 4 நாள் பிரச்சாரம், 4 பிரச்சாரம்ன்றது ஒன்றரை பிரச்சாரமாக இருக்குது. பெரம்பூரில் மட்டும்தான் பேச முடிஞ்சது. கொளத்தூரில் பாதியில் நிறுத்திட்டாங்க. அடுத்த 2 தொகுதிக்கு போகவே முடியல. ஸோ சிக்கல் தொடருது. கூட்டம் கட்டுக்கடங்காமல் வருது. ஏதாவது அசம்பாவிதம் நடந்த போது தான் பாதியிலே நிறுத்திட்டு போயிட்டார் கொளத்தூர்லேயே. கரூர் மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா தேர்தல் காலத்தில் அதுக்கப்புறம் அவர் வெளியில் வருவது கடினமாகிடும். இப்போ புதுச்சேரியில் எல்லா தொகுதியிலையும் வீடியோ கான்ஃபரன்ஸில் பிரச்சாரம் பண்ணுறாங்க. 19 இடத்துல கேட்டிருக்காங்க, 4க்கு தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன, எல்லா இடமும் சிக்கல் வந்துக்கிட்டே இருக்குது. திமுக அதிமுக 2 பேரும் சேர்ந்து நெருக்கடியை இவருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் தான் அரசு எந்திரம் இருக்கும்போது பரவலான புரிதல் நடைமுறை அது என்னன்னு தெரியல நமக்கு. ஆகவே இன்றைய சூழல் என்பது மிகவும் ஒரு விஜய்க்கு பொறுத்தவரையில் பிரச்சாரத்திற்கு அவர் இனி போக முடியுமா என்பது, அவர் விரும்பிய விதத்தில் போக முடியுமா என்பது கேள்விக்குறியாகி. விஜய்க்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட நெருக்கடி அப்படிதான் வருது. எடப்பாடி பழனிசாமிக்கு கேட்ட இடத்துல எல்லாம் கொடுக்கிறார்கள். சீமானுக்கு பிரச்சனை இல்லை, திமுகவுக்கு சொல்லவே தேவையில்லை. இஷ்டப்பட்ட இடத்துக்கு போகலாம், நினச்ச இடத்துக்கு அவங்க போகலாம். இன்னைக்கு காலையில் திருச்சியில் நடைபயிற்சியின் போது வாக்காளர்களை சந்திக்கிறார் ஸ்டாலின். இனிக்கோ ஜெயராஜுக்காக, இனிக்கோ விஜய்க்கு தொகுதி அது. நான் காலையில் அந்த நியூஸ் பார்த்தேன்னு எனக்கு தோணுச்சு, இந்த மாதிரி காலையில் ஒரு நடைப்பயிற்சிக்கு போய் விஜய் வாக்குகளை சேகரித்தால் காவல்துறை அனுமதிக்குமா? நிச்சயமா அனுமதிக்காது. இந்நேரம் 10 கேஸ் போட்டிருப்பாங்க. இல்லை, அவங்க சொல்றாங்களே தெளிவாயா, நீங்க ப்ராப்பரா பர்மிஷன் வாங்கிட்டு எங்க வேணாலும் போங்க, எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல்ல தானே இருக்கு. அப்படி சொல்றாங்க. பர்மிஷன் எங்க கொடுக்குறாங்க? அதுக்கு விஜயும் ஒரு காரணம். ஏன்னா கட்டுக்கடங்காத கூட்டத்தை அவர் கட்சியால் கட்டுப்படுத்த முடியல. நேற்று தினமலரில் இன்னைக்கு ஒரு செய்தி, அவருடைய வாகனத்தை ஓட்டும்போது முன்னால் 2 வண்டி போகுது, அதை சீக்கிரம் எடுங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டேன்றாங்க. விஜய் வாகனத்தோட ஓட்டுநர் ஹார்ன் அடினா அடிக்க மாட்டேன்றாரு. ஆகவே இவர்களும் இதற்கு ஒரு காரணம், சந்தேகம் இல்லாமல் இவர்களும் இதற்கு ஒரு காரணம், விஜய் தரப்பும் இதற்கு காரணம். அரசு எந்திரத்தை பொறுத்தவரையில் கரூர் சம்பவம் மாதிரி ஒன்று நடந்துடக்கூடாது. அது நடந்ததுன்னா ரொம்ப கெட்ட பேர் ஆகிடும்னு அரசு எந்திரம் அஞ்சுகிறது. இப்போ விஜய் எல்லா பக்கமும் போறாரு, அங்க வரவேற்பு கூட்டம் இதெல்லாம் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் பார்த்தா கேப் இல்லாத அளவுக்கு கூட்டம் இருக்கு. ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி, எல்லா பக்கமும் கூட்டம் தானே இருக்கு. விஜய்க்கு வர கூட்டம் வித்தியாசமான கூட்டம். ஸ்டாலின், எடப்பாடி, உதயநிதிக்கெல்லாம் வர கூட்டம் கட்டுப்பாடு இல்லாத கூட்டம் கிடையாது. இப்போ டிரான்ஸ்ஃபார்மரில் போய் ஏறுறான். நேற்று பெரம்பூரில் பேசும்போது, இப்போ எடப்பாடி, உதயநிதி, ஸ்டாலின் கூட்டத்தில் அப்படி யாரும் ஏற மாட்டாங்க. அது ஒன்று இருக்குல்ல, இளம் தலைமுறையினர் அப்படின்றதுனால இருக்கு. கட்டுப்பாடு நடங்க ஜென்சின்னு வாங்க. எந்த ஒரு மாவட்ட நிர்வாகமும் இந்த மாதிரி ஒரு கூட்டம் கூடுதுன்னா அதை கூடிய வரைக்கும் தடுப்பதற்கும் அனுமதி மறுப்பதற்கும் தான் எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ளும். விஜய்க்கு இப்படி ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்காங்க. உள்துறை அமைச்சருக்கு ஒரு கடிதம் போட்டிருக்காங்க, உள்துறை செயலாளருக்கு கடிதம் போட்டிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? போட்டிருக்காங்க, அவங்க என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா அவருடைய பாதுகாப்பு தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கும் கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன. அங்கே என்ன மாதிரியான ரிப்ளை வரப்போகுதுன்னு தெரியல. மெயினாக இவங்க அனுப்ப வேண்டியது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு தான் அனுப்பணும். தலைமை தேர்தல் அதிகாரி ஞானேஷ்குமாருக்கு அனுப்பணும். ஏன்னா தேர்தல் நேரத்தில் முழு அரசு காவல்துறையும் எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் இருக்கும் என்பது தான் மரபு. அது இருக்கான்னு தெரியல. அதனால் முதல்ல அனுப்ப வேண்டியது எலெக்ஷன். யாருக்கு அனுப்பியிருக்காங்க கடிதத்தை? உள்துறை அமைச்சர், உள்துறை செயலாளர், மத்திய தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புனாங்களான்னு தெரியல. மத்திய தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பியிருக்கணும். சுற்றி இருக்கக்கூடிய அவருடைய ஆலோசகர்களுக்கு போதிய அளவுக்கு விஷய ஞானம் இல்லை என்பது இதன் மூலம் நன்றாக தெரிகிறது. இல்லை, அதுலேயே அந்த செயலாளருக்கு மாற்றி கவர்னருக்கு தான் அது பரவாயில்லைங்க. அது சம்டைம்ஸ் இப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த தவறுகள் அதை ஒரு பெருசுபடுத்தி பேசுறதுன்றது அற்ப புத்தி கொண்ட ஆளுங்கட்சியோட ஊடகங்களோட வேலை. ஈன புத்தி பிழைப்பது. ஏன் இவங்க தப்பே செய்யலையா? திமுக தப்பே செய்யலையா? திமுக ஊட்டத்தில் பணம் உழலையா? அதை போடுவானாங்க அந்த டிவி. எதிர்கட்சி அவனும் புது கட்சி ஆரம்பிச்சிருக்கான், சின்ன சின்ன தவறுகளை பெருசுப்படுத்துறது. இப்படிலாம் பண்ணுறது மூலமாக அவங்க இன்னும் திமுகவுக்கு எதிரான மனநிலையை மக்கள் மத்தியில் அந்த தொலைக்காட்சி உருவாக்குகிறது. நிறைய செய்யணும் அவங்க அந்த மாதிரி. அப்போ தான் இன்னமும் திமுகவுக்கு பின்னடைவு ஏற்படும். அது பிரச்சனை கிடையாது.
அவன் பெயரை மாற்றி போட்டிருக்கான், உள்துறை செயலாளர், அவ்வளோதான். மத்திய உள்துறை செயலாளர் யாருன்னு அவங்களுக்கு தெரியல. பொறுப்பில் யார் இருந்தாலும் அவங்களுக்கு தானே, அது தனிநபர்களுக்கா போகுது, யூனியன் ஹோம் செக்ரட்டரிக்கு போகுது. பேரை மாற்றுறதுன்னு ஏன் இவங்களே பண்ணது இல்லையா? திமுக எவ்வளோ பண்ணியிருக்காங்க. அதுவா நியூஸ் இன்னைக்கு? நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கடிதம் எழுதணும், அதை எழுதினானுங்களான்னு தெரியல. இங்கே போய் அர்ச்சனா பட்நாயக்கு கொடுத்தாங்க, இப்போ ஞானேஷ்குமாருக்கு டெல்லியில் போய் பார்த்து கொடுக்கணும். இவங்க பண்ண வேண்டியது என்னன்னா, ஒரு டெலிகேஷன் போய் டெல்லியில் போய் பார்த்து அங்கே கொடுக்கணும், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை பார்த்து கொடுக்கணும். அதை புத்தி சொல்றதுக்கு ஆள் இல்லை. எப்படி பாக்குறீங்க விஜயனுடைய பிரச்சார வியூகங்கள், பேச்சுக்கள்லாம் எப்படி? 2 தானங்க வந்திருக்கு, 1.5 கூட்டம் தானே மார்ஷல். அதானே நான் சொல்றேன். அங்கேயே அந்த அதை கவர் பண்றாங்கல்ல, அந்த ஆடியன்ஸை கவர் பண்றது கடங்காத கூட்டம் வருது. இல்ல கூட்டம் விஜயனுடைய பேச்சு, அதனுடைய கருத்தை கவனிக்குதா? பெரிய அளவில் கவனிக்கலன்னு சொல்லலாம். பார்க்க தான் வரான், பைக்கை ஓட்டிட்டு வரான், ஒரு கையை திராட்டில் விட்டுட்டு ஒரு கையில் மொபைல் எடுத்துட்டு வரான். விஜயை தரிசிக்க தான் வராங்க. விஜய் தரிசிக்க வரான். விஜய்க்கு ஓட்டு போடுறோன்னு சொல்றவங்கள 90%க்கு அவங்க தொகுதியில் விஜய் கட்சி வேட்பாளர் யாருன்னு தெரியல. விசிலுக்கு போடுவோம், வேட்பாளர் யாரு தெரியல, விசிலுக்கு போடுவோம், நீங்களும் போட்டுருங்க அப்படின்னா. 234 தொகுதி, 234 தொகுதியில் விசில், விஜய் இல்லை விசில். ஏன் அதை அப்படி பிரிச்சு சொல்லணுமோ? ஆமாங்க, அவங்க நாங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவோம்னு சொல்றது 234 விஜய் நிற்க முடியாதுன்னு அவங்களுக்கும் தெரியுது. ஆனால் அவங்க கேண்டிடேட் என்னன்னா அது தெரியல. ஆனால் நான் விஜய்க்கு போடுவேன், தட் இஸ் விசில் சின்னத்துக்கு போடுவேன்றான். நான் சொல்றது தான் தொகுதியில் விஜய் கட்சியில் தாவேக்கால யார் நிற்கிறான்னு அவங்களுக்கு தெரியல. இத்தனையும் எல்லா பேப்பர்லையும் டிவிலையும் வந்துடுச்சு. ஆனால் நான் விஜய்க்கு போடுவேன், கேண்டிடேட் எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னா. தான் கேண்டிடேட்டை பற்றின கவலை கூட அவங்களுக்கு இல்லை. இப்போ செங்கோட்டை இன்னைக்கு மதியம் சொல்லியிருக்காரு, காலைல 10 மணிக்கு சொல்லியிருக்காருல்ல, தேர்தல் அன்று 4 மணிக்கு விடிய காத்தால் விஜய் ஆதரவாளர்கள், தாவேக்கா ஆதரவாளர்கள் தெருவுக்கு வருவார்கள். எதுக்கு? ஓட்டு போடுறது. 10 மணிக்கு ஆட்சி மாற்றம் உறுதின்றாரு. போலிங் 5 மணி வரைக்கும் நடக்க போகுது. இல்லை அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நாங்கள் விடிய காத்தாலே களத்துக்கு வந்துடுவோம், பூத்துக்கு வந்துடுவோம், ரோடுக்கு வந்துடுவோன்றார். ஒரு புது விதமான அரசியலை தமிழகம் எதிர்நோக்கி இருக்கிறது. விஜயோட மிகப்பெரிய பிரச்சனை, அவரால் தாங்க முடியாத அளவுக்கு அவருக்கு ஆதரவு இருக்குது. அதை ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணி ஓட்டாக மாற்ற முடியுமான்றதான் பெரிய 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 சந்தேகத்துக்குரிய கேள்வியாக இருக்குது. விஜய் அறிவித்திருக்கக்கூடிய வேட்பாளர்கள் மீது நிறைய புகார்கள்லாம் வந்த வண்ணம் இருக்கு. அது எல்லா கட்சியிலையும் இருக்குது, விஜய் கட்சியில் பெருசுப்படுத்தப்படுது. ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் சமீபத்தில் பீகாரில் பார்த்தீங்கன்னா, அந்த நடந்து முடிந்த எலெக்ஷனில் கிட்டத்தட்ட 90% பேருக்கு மேலே கிரிமினல் கேஸ் இருக்குது. இப்போ அடுத்த வாரம் 6ஆம் தேதி நாமினேஷன் லாஸ்ட் டேட்டு, அதுக்கப்புறம் ஸ்க்ரூட்டனி, அப்புறம் ஃபைனல் லிஸ்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா தான் குற்றப்பின்னணி கொண்டவர்கள் எத்தனை பேர்னு தெரிய வரும். குற்றப்பின்னணி என்பது கேஸ் பெண்டிங்கில் இருக்கணும். தெருவில் நின்றுங்கன்னு சேத்தவாரி அடிக்கிறது இல்லை யூடியூப்பில் பேசுறது குற்றச்சாட்டு ஆகிடாது. குற்றப்பின்னணி என்பது எஃப்ஐஆர் இருக்குது, அவனே வேட்புமனுவில் சொல்லுவோம் இதெல்லாம் இருக்குன்னு. அந்த ஃபைனல் லிஸ்ட் வந்த பிறகு தான் நமக்கு தெரியும். இந்த குற்றப்பின்னணி கொண்டவர்கள் என்பது எல்லா கட்சியிலுமே இருக்காங்க. அது விஜய் மட்டும் விதிவிலக்கு கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா பல கட்சியில் கேண்டிடேட்டே கிடையாது. கேண்டிடேட் கொஞ்சம் பாப்புலராக இல்லாதவங்க, சாமானியர்கள் போட்டிருக்கிறது, இதெல்லாம் விஜய்க்கு ஒரு பலவீனமா தெரியலங்க. அது இப்போ 100 சொச்சம் கட்சியிலேருந்து 150 பேர் மற்ற கட்சியிலேருந்து வந்தவங்கன்றாங்க. யாருன்னு கரெக்டாக பிடிபடலை நமக்கு. டி செல்வம் இப்போ உதயநிதி ஏற்று நிற்கிறவர், மாற்று இதில் அந்த காங்கிரஸ்லேருந்து வந்தவர். பேர் அதை தவிர எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. ஜெயஸ்ரீ பிரபாகரன், செங்கோட்டை. ஆமாம், ஜெயஸ்ரீ பிரபாகரன் எதுலேருந்து வந்தார்? அதிமுகலேருந்து வந்தார். ஆதவ அர்ஜுன் அவரே விசிகாலேருந்து, செங்கோட்டை அதிமுக. பெரும்பாலானவர்கள் மாற்று கட்சியிலிருந்து வந்தவர்கள் தான். கட்சியை புதுசு. வேட்பாளர் அறிவிப்பு பண்ணை கூட விஜய் சில அறிவிப்புகளை வெளியிடுறார். வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபா, டிப்ளமோ முடிச்சிருந்தா 2500 ரூபா, இளைஞர்களுக்கு 20 லட்சம் வரைக்கும் பணயமில்லா கடன், ஏகப்பட்ட திட்டங்களை இப்பயும் அறிவிக்கிறாரு. ஏற்கனவே அவர் அறிவித்த திட்டங்களுக்கெல்லாம் நிதி எங்க, ஆதாரம் அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்திருக்கு. இப்பயும் இந்த திட்டங்களை அறிவிச்சுட்டே இருக்கு. எப்படி? அவர் மட்டுமா அறிவிக்கிறாரு? அவர் அறிவிச்சாரு, முறையா தேர்தல் அறிக்கையை வெளியிடாம அப்பப்போ அறிவிச்சுட்டு போறாரு. பணம் எங்கேருந்து வருது தெரியல. எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சாரு, பணம் எங்கன்னு தெரியல. ஸ்டாலின் அறிவிச்சாரு, எங்கேருந்து பணம் வருதுன்னு தெரியல. விஜய் கிட்ட மட்டும் இதுக்கு தனியாக கேட்குறீங்க. 8000 ரூபாய் கூப்பன்னாரு ஸ்டாலின். எவ்வளோ பேர் கொடுப்பாங்க, ஏது பணம்? 1.5 லட்சம் காலி பணியிடங்கள் பேசிட்டோம் ஏற்கனவே. இதை விட பெரிய வாக்குறுதிகளை திமுக கொடுக்குது. நிதி ஆதாரத்தை பற்றி கவலைப்படாமல். ஸோ எல்லாரும் செய்கிறாங்க. சீமானை தவிர அத்தனை பேரும் மக்களை ஏமாத்துறாங்க, அவ்வளோதான். விஜய் ஒருபடி எக்ஸ்ட்ரா போயிட்டாரு. ஸ்டாலின் அவர்கள்
ஒரு 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 சர்க்கிளுக்குள்ள ஃப்ரீ பஸ்ன்னா விஜய் தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ பஸ். அது சரி, ஆட்சிக்கு வந்தால் தான் அதை பற்றின கவலை, வரப்போறது இல்லைன்னு தெரியுது, அள்ளி விட வேண்டியதான். 3 பேரும் பொறுப்பு இல்லாமல் தான் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள், பொய் பேசி கொண்டிருக்கிறார்கள். உறுதியா தாவேக்கா நம்புறாங்களே நாங்க ஆட்சிக்கு வருவோம். அப்படிதாங்க நம்புவாங்க. இப்படி நம்பாம எப்படி இருக்க முடியும்? அப்படிதான் நம்புவான். நான் வரமாட்டேன் நான் சொல்லுவோம். எல்லா கட்சியும் அப்படிதான் நம்புவோம். விஜயனுடைய 2 தொகுதி போட்டி கடுமையான விமர்சனத்தை கிளப்பி இருக்கிறது. 2 தொகுதியில் போட்டியிடுவது அனுமதிக்கப்படக்கூடாது. சட்டத்தில் அதுக்கு இடம் இருக்குது, அது எடுக்கணும் முதல்ல. ஏன்னா 2ல் ஜெயிச்சா 1ல் இடைத்தேர்தல். அந்த செலவு யாருது? 2 தொகுதியில் போட்டியிடுவது அச்சத்தின் வெளிப்பாடு. தோல்வி பயத்தில் தான் நீ 2 தொகுதியில் போட்டி போடுற, இல்லாட்டி எதுக்கு போட்டி போடுவா? 2லையும் ஜெயிச்சா நீ ஒன்று ரிசைன் பண்ணும்ல. என்ன கதை இது? இந்த 2 தொகுதியில் போட்டி போடுறது பழைய பாலிடிக்ஸுங்க. அந்த காலத்தில் பண்ணது இதெல்லாம். இந்திரா காந்தி போட்டாங்க, வாஜ்பாய் போட்டாங்க, ராகுல் காந்தி இப்போ கூட நின்னாரு. ராகுல் காந்தி போட்டாரு. சேர்த்து தான் சொல்கிறாங்க, எல்லாரும் சேர்த்து தான் சொல்கிறாங்க. மோடி நின்னாரு 2014, குஜராத்லேயும் நின்னாரு, யூபிலையும் நின்னாரு. அதுக்கு பிறகு ஒரு தொகுதின்னு போயிட்டாரு, வாரணாசி மட்டும் போயிட்டாரு. அச்சத்தின் வெளிப்பாடு, பயம், தோத்துருமோன்ற பயம். 2 தொகுதியில் நிற்பதற்கு சட்டத்தில் இடம் இருக்கு, அதை முதல்ல நீக்கணும். சுமையை கருத்தில் கொண்டா ஜனநாயகத்துக்கு விரோதமானதுங்க. நீ 2ல் ஜெயிச்சாலும் 1 ரிசைன் பண்ணும்ல. மொத்தம் எவ்வளவுதான்? அப்படின்னா 4 தொகுதின்னு வச்சுக்கோ, அதுனா 2 தொகுதி. இது தடுக்கப்பட வேண்டும். ஒருத்தன் ஒரு தொகுதியில தான் போட்டி போடணும். அப்படி மாற்ற வேண்டும் சட்டத்தை. நான் இது விஜய்க்காக மட்டும் சொல்ல, யார் நின்னாலும் சரி. சட்ட ரீதியா அது ஓகே, அரசியல் ரீதியா விஜய் நிக்கிறது எப்படி பாக்குறீங்க? பயம் தாங்க அது. பயத்துல தான் நீ 2 தொகுதிக்கு போற. ஏன் பயத்தை வெளிக்காட்டுறன்ற? ஏன் இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்தீங்க நான் விமர்சிக்க முடியாது. அதுக்கு எல்லா கட்சிக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். அதை பத்தி பேசுவது முறையா இருக்காது. ஆனா 2 தொகுதின்றது ஏற்புடையதல்ல. நீ 2 தொகுதி ஜெயிச்சத 1 ரிசைன் பண்ணோம். இப்போ மறுபடியும் ப்ராசஸ் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். எவ்வளவு செலவு? ஆகவே இது அனுமதிக்கத்தகாதது என்னை பொறுத்த வரைக்கும். கிறிஸ்தவ சமுதாய ஓட்டை விஜய் குறிவைக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. விஜய் ஒரு வகையான மத அரசியல் செய்கிறாரா அப்படின்ற மாதிரி விமர்சனம். கிறிஸ்தவ வாக்குகளை குறிவைப்பதும் மத அரசியலும் வெவ்வேறு. அது 2ஐயும் புரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதி ஓட்டை எல்லா கட்சிகளும் எலெக்ஷன்ல ஜாதி ஓட்டை தான் குறி வைக்கிறான், மத ஓட்டை தான் குறி வைக்கிறான். கேண்டிடேட் சூஸ் பண்றதுலேருந்தே தெரியுது. டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேரும் அவங்க தான் மெயினா. இன்னும் டிஎம்கே ஏடிஎம்கே எல்லா பாவத்துக்கும், எல்லா பழிக்கும், எல்லா மோசடிக்கும், எல்லா இரட்டை நிலைப்பாட்டுக்கும் திமுக அண்ணா திமுக தான் காரணம். ஜாதியை வச்சு தான் சீட்டு கொடுக்குறான் திமுகலையும் அண்ணா திமுகலையும். இல்லை, நான் ஓவராலாக தான் பேசுகிறேன். எல்லா கான்ஸ்டுவன்சிலையும் திமுக அண்ணா திமுக வின்னபிலிட்டின்னு பார்க்கும்போது ஜாதியை வச்சு தானே கொடுக்குறான். சும்மா கொடுத்துருவானா? 2 பேருமே. பொது தொகுதி 2 தான் திருமாக்கு, 6 தொகுதி ரிசர்வ் கான்ஸ்டுவன்சி. எல்லாரும் ஒப்பந்தம் போட்டு போனாங்க. காங்கிரஸ் 28, சிபிஐ 5, சிபிஎம் 5, தேமுதிக 10. அந்த அறிவாலயத்திலிருந்து வரும்போது இவங்களுக்கு 28, இவங்களுக்கு 5, இவங்களுக்கு 5, இவங்களுக்கு 10ன்னு வந்தது. திருமாக வரும்போது மட்டும் அறிவாலயத்திலிருந்து அறிவிப்பு எப்படி வருது? விசிகாவுக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கப்படுகிறது. அதில் 6ல் தனி தொகுதி, 2 பொது தொகுதின்னு வருது. அந்த பைஃபர்கேஷனையே நீ திருமாக மட்டும் கொடுக்குற. இத்தனையும் இவங்களுக்கு காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்டதுலேயும் தனி தொகுதி இருக்கு, சிபிஐ ஒதுக்கப்பட்டதுலேயும் தனி தொகுதி இருக்கு. இது என்ன அரசியல்? மலிவான அரசியல், மட்டமான அரசியல், சாதிவெறி அரசியல், தலித் விரோத போக்கு, அப்பட்டமான தலித் விரோத போக்கு. எல்லாருக்கும் சீட் போடும்போது பொதுவாக நம்பர் மட்டும்தான், திருமாக மட்டும் கொடுக்கும்போது பொது தொகுதி இத்தனை, ரிசர்வ் தொகுதி இத்தனையா கொடுக்கு. அப்போ அங்கேருந்தே புரியலையா இது இடைநிலை சாதிகளுக்கான கட்சி, அடிப்படையில் இது ஒரு தலித் விரோத கட்சின்னு? விஜய் அவர்கள் அந்த ஒரு பார்வையில கோணத்துல இறங்குறத நம்ம விமர்சிக்க முடியாது, அப்படிதான் எடுத்துக்கணுமா? வாக்கு வங்கி அரசியலுக்கு வந்துட்டா அது தவிர்க்க முடியாததுங்க. அவர் கிறிஸ்தவ வாக்குகளை குறிவைக்கிற, ஆமா குறி வைப்பாரு. நீ இந்து வாக்குகளை குறி வைக்கல. நீ போடுற ஒவ்வொரு கேண்டிடேட்டும் அந்தந்த ஜாதியை பார்த்து தானே நீ போடுற. ஒவ்வொரு கேண்டிடேட்டையும் நீ கையில் எடுக்கும்போது முதல்ல அவன் என்ன ஜாதி, எந்த தொகுதியில் அவனுக்கு நின்னானா அவனுக்கு செல்வாக்கு, 2வது தானே அவங்ககிட்ட பணம் எவ்வளோ இருக்குன்னு நீ கேட்குற. முதல்ல ஜாதியை தானே கேட்குற நீ திமுகவில். அப்புறம் விஜய சொல்ல உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? அவர் சிறுபான்மை சமூகத்தை மதத்தை சார்ந்தவர்னால அந்த அடையாளத்தை வச்சுக்கிறாரு. சரி, அப்படி இப்படி கேட்குறேன். மைனாரிட்டிஸ் காலங்காலமாக திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆதரிச்சுட்டு வந்திருக்காங்க. விஜய் நம்பி போகிறார்களா? ஓரளவு போகிறாங்க. இது பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான் போக மாட்டாங்க, அசம்பிளியில் கண்டிப்பாக போகிறாங்க, சத்தியமாக போகிறாங்க. அவர் பிஜேபியோட போயிருந்தால் போயிருக்க மாட்டாங்க. இப்போ தனியாக நிற்கிறதால சிறுபான்மையின மக்கள் மத்தியில், குறிப்பாக கிறிஸ்தவர்கள் மத்தியில், அதுவும் பெண்கள் மத்தியில், இஸ்லாமிய சமூகத்திலும் பெண்கள் மத்தியில் கூட ஓரளவுக்கு விஜய்க்கு ஆதரவு பெருகி கொண்டிருக்கிறது. அதை வச்சு அவர் ஜெயிக்க முடியுமான்னா அது வேற கேள்வி.
சிறுபான்மையின மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு செல்வாக்கு கூடி இருக்கிறது என்பது உண்மை. நீங்க சொல்றத விட்டு விஜய் ஆட்சிக்கு வர முடியாது அந்த அளவுக்கு இது இல்லை, அது ஓகே ஃபைன். 2 தொகுதிகள் நிற்கிறாருல, அங்க அவருடைய தனிப்பட்ட வெற்றி வாய்ப்புன்றது எப்படி இருக்கு சார்? இதை நான் பேச விரும்பல சார். எந்த தொகுதியில் எந்த கேண்டிடேட்டோட வெற்றி வாய்ப்பை பற்றியும் நான் என்னைக்குமே பேசினது கிடையாது. எனக்கு அது தெரியாது. ஏன்னா இது ரொம்ப ஒரு இந்த கேம், மங்காத்தா கேம். இது அது உள்ள வெளியே எப்படி போகும் தெரியும். பிக்சரை தான் சொல்ல முடியும். நம்ம நிறைய விஷயம், இப்போ கலைஞருடைய வெற்றி வாய்ப்பு, ஜெயலலிதா அம்மா, ஸ்டாலின் அவர் சொல்லிடலாம். நம்ம கலைஞரை தவிர மற்றவங்க எல்லாரும் தோத்துருக்காங்க. எந்த புயல்லையும் எந்த சூறாவளியிலையும் விழாத ஒரே தென்னை மரம் அதுதான். அதை தவிர கலைஞர் ராஜீவ்காந்தி செத்தப்ப ஒட்டுமொத்த தமிழகமே திமுக எதிராக வாக்களிச்சப்போ கூட அவர் ஒருத்தர் மட்டும் ஜெயிச்சார். துறைமுகம் தொகுதியில் ரிசைன் பண்ணிட்டார். அப்புறமா கலைஞரை தவிர மற்றவங்க எல்லாம் தோத்தவங்க தான். ஸ்டாலின் தோத்துருக்காரு, ஜெயலலிதா தோத்துருக்காங்க. அதனால் தோல்வியை மட்டுமே வச்சு நம்ம வெற்றி தோல்வின்ற அந்த ஆஸ்பெக்டுக்குள்ளே நான் ஒரு வேட்பாளரை பற்றியோ அல்லது ஒரு தொகுதியை பற்றியோ கான்ஸ்டிடுவன்சி ப்ரொஃபைல் அதை நான் பேசுறதில்லை, எப்பயுமே பேசுறதில்லை. நம்ம கடந்த நேர்காணலில் பேசுவோம், விஜய்க்கு அந்த ஃப்ளோ குறைஞ்சிக்கிட்டே வருவதற்கான ஆதரவு கொஞ்சம் கொஞ்சமாக டிப் ஆகுதுன்னு கேள்விப்பட்டோம். பட் இப்போ நான் சமீப நாட்களாக ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்றாங்க. இப்போ ஆக்சுவலாக நீங்கள் இது என்னன்றது 10 தேதிக்கு மேலே தான் தெரியும். கடைசி 48 ஹவர்ஸில் கூட மாறலாம். இல்லை, இன்னமும் விஜய் காலத்துக்கு மற்றவங்க எல்லாம் அங்கங்க போயிட்டு இருக்காங்க. அதுதான் பிரச்சனையே. விஜய் அவர் தொகுதிக்கே போலங்க, போகாமலே அவருக்கு ஆதரவு இருக்குங்க. ஏனுங்க, மற்றவங்களுக்கு இணையான ஒரு ஸ்பேஸ் அவருக்கு கிடைச்சதுன்னா இன்னும் பெரிய அளவில் அவருக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது கிடைக்கல. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த க்ரௌடு அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கு. மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாக உருவெடுத்திருக்கு. போலீஸுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு இடத்துக்கு வராரு, அங்கே ஒரு 3000 பேர் தான் கூட முடியும்னா 30,000 பேர் கூடி நிற்கிறான். அந்த 30,000 பேர் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கிறான். மரத்தில் ஏறுறான். ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, எத்தனை ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் டேமேஜ் ஆகுதுங்க. சொந்தமாக இது வச்சுருக்கான், பில்டிங் வச்சுருக்கான், ஷாப்ஸு, அது மேலாம் ஏறி நிற்கிறான் அவங்களுக்கு. அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரியான இதிலெல்லாம் ஏறும்போது உயிருக்கும் ஆபத்து ஏற்படுது. இது மேலேயே ஏறி நிற்கிறான். ஆகவே நீங்கள் விஜயோட கேம்பெயின்றது ஒரு சிக்கலாக விஜய்க்கு மட்டுமல்ல, அரசு எந்திரத்துக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. சமயத்தில் இந்த ஐஏஎன்எஸ் கருத்து கணிப்பு வெளியாகி இருக்குது. அதில் ஒரு விஷயம் குறிப்பிட்டிருக்காங்க, ஈக்குவலாக கொடுக்குறாங்க. பேரலா ஒரு 1% தான் முன்ன பின்ன இருக்கு. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் அதாவது டிஎம்கேவுக்கும் மைனாரிட்டி வருமா, ஏடிஎம்கே ஆட்சி அமைக்கும் அப்படின்றாங்க. இல்லைங்க, இதில் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதுங்க. இந்த கருத்து கணிப்புகள் சாம்பிள் சைஸ் என்ன எதுவும் தெரியல. கிரெடிபிளான கருத்து கணிப்பு, இந்தியாவுடைய மாதிரியான கிரெடிபிள் கருத்து கணிப்புகள் நம்ம பேசலாம். அப்போ கூட ஓரளவு தான் பேச முடியும். அதுக்கு முன்னால் எதுவும் பேச முடியாது. என்னுடைய உள்ளுணர்வு 4 முனை போட்டியில் திமுக தப்பி பிழைத்து விடும், கூட்டணியோட ஆட்சியை தக்க வச்சுப்போம், தனியாக தக்க வைக்காது, கூட்டணியோடு தக்க வச்சுப்போம் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். 4 முனை போட்டியில் திமுக அதிகாரத்தை இழப்பதற்கு வாய்ப்பு குறைவுன்னு தான் எனக்கு இப்போதைக்கு தோணுது. இன்னும் 20 நாள் இருக்குது. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியாது. 1/3 ஆஃப் த பீப்புள்னா யாருக்கு ஓட்டு போகிறதுலாம் டிசைட் பண்ணலன்னு ஒரு புள்ளி விவரம் வருது. நாள் ஆக ஆக பிரச்சாரங்கள் போக போக ஓரளவு சொல்லலாம். ஓரளவு டைரக்ஷனை சொல்லலாம். விஜயால 234 தொகுதிக்கும் போயிட முடியும்னு நினைக்கிறேன். போக முடியாது. அதில் எந்த சந்தேகம் வேண்டாம். போக முடியாது. நாள் இல்லை. இன்னையிலேருந்து கரெக்டாக 20 நாள், 21ஆம் தேதி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க 5 மணிக்கு, இன்னையிலேருந்து 20 நாள், 21ஆம் தேதி 5 மணியோட பிரச்சாரம் முடியுது. 20 நாளில் 234 தொகுதி எவ்வளோ? ஒரு நாளைக்கு 10 தொகுதி போகணும். எங்கேருந்து போகணும்? மினிமம் 10 போகணும். அல்லது 2 தொகுதினா அதில் மிச்சம் 4 தொகுதியை கூட்டம் வச்சு பேசணும். அதுக்கு ஆள் யார் இருக்கா சேர்க்கறதுக்கு? முதல்ல இவருக்கு அனுமதியே கிடைக்க மாட்டேங்குது. போகிற போக்க பார்த்தா அவர் ஆன்லைனில் பிரச்சாரம் பண்ணிட்டு போடுவார். அவ்வளோதான். புதுச்சேரி மாதிரி ஆன்லைன்லேயே பிறந்து, ஆன்லைன்லேயே வாழ்ந்து, ஆன்லைன்லேயே முடிஞ்சு போகிற கட்சியாக கூட இருக்கலாம். யார் கண்டா உங்களுக்கு பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமான் என்ற மாதிரி ஆன்லைன்லேயே பிறந்து, ஆன்லைன்லேயே வளர்ந்து, ஆன்லைன்லேயே வளர்ந்து, ஆன்லைன்லேயே முடிந்த கதையாக கூட அது மாறி போகலாம். இப்போ ஒரு விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்திக்கலாமா? வெளில வர்றது விஜய் எடுக்கிற முடிவு இல்லை, இந்த சொசைட்டி, அதாவது இந்த சூழல் எடுக்கிற முடிவு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காலமா விஜய் பனையூர்லேயே இருக்காரு, வெளியே வர மாட்டாருன்ற விமர்சனம் வெளியில வந்தாலும் அவரால் நிற்க முடியல. அதுக்கு அவருடைய ரசிகர்கள், ஆதரவாளர்கள் காரணம். விஜய்க்கு ஏற்பட்ட இந்த சிக்கலுக்கு அவருடைய ரசிக பட்டாளம் ஒரு காரணம். சமமற்ற ஒரு போட்டியை ஏற்படுத்தி மற்றவங்க எல்லாம் களத்தில் இருக்கும்போது இவர் வீட்டில் உட்காந்து ஆன்லைனில் பேசுவாருன்னா அது ரொம்ப அநீதி, அதர்மம். ஆனால் அதுக்கு யார் காரணம்? அவருடைய ரசிகர்கள், ஆதரவாளர்கள். விஜய் காரணம் இல்லை, அவர் காரணம் இல்லை. அதை தான் நான் சொல்கிறேன். அவர் ஒரு விதத்தில் பாவப்பட்டவர் தான்.
அவருடைய பிரச்சனையை அவரால் தாங்க முடியாத அளவுக்கு அவருக்கு சக்தி இருக்குது. இது மாதிரி விஷயங்களை பயன்படுத்தி நன்றி. நன்றி சார்.